இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு செகண்ட் செட் ஆஃப் பாலிட்டி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 1 கொஸ்டின்ல வந்தது. ஸோ பாலிட்டி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா? ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃப்ரம் 26 January 2020 Dadra Nagar Haveli and Daman Diu are combined to a single territory. So இதுக்கு முன்னாடி 9 யூனியன் டெரிட்டரி இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 யூனியன் டெரிட்டரி இருந்திருக்கும். ஸோ ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்கையும் வந்து செப்பரேட்டா யூனியன் டெரிட்டரி ஆக்கியிருப்பாங்க ஸ்டேட்ல இருந்து. 2020ல வந்து தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா merge பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்டிகல் 239 to 241 in part 7 of constitution deal with union territories. So articles correct. 239 to 241 தான் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியை டீல் பண்ணோம். நம்ம நிறைய டைம் நியூஸ்ல பார்த்துருப்போம் 239 AA. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த யூனியன் டெரிட்டரியை டீல் பண்ணோம்னா நேஷனல் கேபிட்டல் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா டீல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 239ல இருந்து தான் 241 யூனியன் டெரிட்டரிக்கான ப்ரொவிஷன், யார் வந்து அத்தாரிட்டி, எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல வந்து டிஃபரன்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் சென்ட்ரல்ல இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில யூனியன் டெரிட்டரியில மட்டும் அசம்பிளி இருக்கும். ஸோ அங்கே மட்டும் சில டிஃபரன்சஸ் இருக்கும். அதே மாதிரி டெல்லிக்கும் மற்ற யூனியன் டெரிட்டரிக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 7 கிடையாது, பார்ட் 8. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராங். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the two union territory from former state of Jammu Kashmir are Ladakh and Jammu Kashmir. So third statement ஏற்கனவே சொன்னதுதான் கரெக்ட். ஸோ ஜம்மு காஷ்மீர் வந்து பிரிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீரை பிரிச்சிருப்பாங்க. ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு அசம்பிளி இருக்கும், இன்னொன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளி இருக்காது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தென் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், the largest union territory of India is Andaman Nicobar. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ராங். ஸோ ஏரியா செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ரீஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வைஸ் வந்து லார்ஜஸ்ட், அந்தமான் நிக்கோபர் கிடையாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ராங். ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 and 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட்? ஸோ என்ன 4 ஆர்டிகல் கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எது கரெக்ட் எது இன்கரெக்ட்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 361, the president enjoys protection from criminal proceeding against him in court of law. So article 361ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்திருப்போம். ஆர்டிகல் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு. இதுலயுமே சில பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அதுல யார் வருவாங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் வருவாங்க. ஸோ இந்த இம்யூனிட்டி பத்தி வேற எந்த ஆர்டிகல்ல பேசியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 361ல பேசியிருப்பாங்க. ஸோ கிரிமினல் ப்ரொசீடிங் பிரசிடென்ட் மேல சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப காமன் மேன்னா டைரக்டா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் பிரசிடென்ட் மேல பண்ணணும் அப்படின்னா அவரை பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து இம்பீச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல 2 டைப் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், சிவில் ப்ரொசீடிங், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்னு. ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 361 வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். தென் ஆர்டிகல் 352, நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஃபேமஸா தெரியும், இந்தியாவில வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஆர்டிகல் 352ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் இல்ல ஆர்ம்டு ரெபல்லியன், இந்த கண்டிஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல வந்ததுக்கு அப்புறமோ பிரசிடென்ட் வந்து வித் தி அப்ரூவல் ஆஃப் கேபினெட் இந்தியால வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவோ இல்ல த்ரூ அவுட் இந்தியாவோ டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிகல் 352ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கினா போதும். ஸோ அதுதான் ஆர்டிகல் 352ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். தென் தேர்ட் ஆப்ஷன், ஆர்டிகல் 356, பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே முன்னாடியே பார்த்தோம், ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் சொல்ற இம்பார்ட்டன்ட் டைரக்ஷனை கேட்கல இல்ல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ப்ரொவிஷனை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரசிடென்ட் நினைக்கிறாரு அப்படின்னா, இல்ல வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்ல வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ண முடியும். நிறைய ஸ்டேட்ல வந்து இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நிறைய ஆர்டிகல் இருக்கும். ஆர்டிகல் 356ல
பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம சில ஆர்டிகல்லையும் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 365லயும் ஸ்டேட் வந்து கம்ப்ளை பண்ணல, ஆர்டர் கேட்கல அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல வந்து பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட். தென் ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆர்டிகல் 360 ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஆர்டிகல் 360ல எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா ஃபினான்சியல் எமர்ஜென்சி பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 எமர்ஜென்சி பார்த்தோம் இல்லைங்களா? ஆர்டிகல் 352ல நேஷனல் எமர்ஜென்சி, 356ல பிரசிடென்ட் ரூல் இல்ல ஸ்டேட் எமர்ஜென்சி இல்ல கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து 356ல இருக்கும். 360ல வந்து பினான்சியல் எமர்ஜென்சி பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இப்ப ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா டெப்ட் அதிகமாயிருச்சு இல்ல வந்து இன்ஃபிளேஷன் இல்ல மற்ற ரீசனால வந்து பினான்சியல் சுச்சுவேஷன் வந்து ஒஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து த்ரூ அவுட் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 360ல இருக்கும். பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 280ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 360 வந்து பினான்ஸ் கமிஷன் இல்ல பினான்சியல் எமர்ஜென்சி. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. The next question போலாம். Match the following constitutional article related to Chief Minister of State. ஸோ இது எல்லாமே சென்டருக்கு எப்படி பவர்ஸ் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்திருக்கோம். 74, 75 சேம் செட்டப் தான் வந்து ஸ்டேட்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மினிஸ்டர்ஸ் ஓட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் பிரசிடென்ட் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறது சென்ட்ரல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டேட்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 163. ஸோ சேம் தான் 74ல இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுக்கு அடுத்து 75ல அங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 164ல இருக்கும். அதர் ப்ரொவிஷன் டு தி மினிஸ்டர்ஸ். ஸோ நார்மலா எல்லா சுச்சுவேஷன்லயுமே பிரசிடென்ட் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் ரன் ஆக முடியும். ஒரு சில நேரம் மட்டும் தான் எக்ஸப்ஷன்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவர் வந்து அவரோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் கீழே ரன் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இது தவிர மீதி எல்லா சுச்சுவேஷன்லயுமே எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் ரன் ஆக முடியும். ஸோ இதுதான் இந்த 2 ஆர்டிகல்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து கண்டக்ட் ஆஃப் பிசினஸ். இது வந்து சேம் தான் 166ல இருக்கும். டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வந்து 167ல இருக்கும். இதே சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆர்டிகல் 78ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. The next question போலாம். Consider the following statement of judicial power of governor of state. So assertion and reason formatல கேட்டிருக்காங்க. Assertion என்னன்னு பார்க்கலாம். The power of granting pardon under article 161 is very wide and do not contain any limitation. So assertion இது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 72ல பிரசிடென்ட், ஆர்டிகல் 161ல வந்து கவர்னர். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்டனிங் பவர் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலா ஒருத்தர் பனிஷ் பண்ணணும் அப்படின்னா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் போகும். ஸோ அவர் கில்ட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, எவிடன்ஸ் எல்லாம் அவருக்கு இதா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நடக்கிற ப்ரொசீஜர். இதுக்கு அடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா கருணை மனு அப்ளை பண்றாங்க, இல்ல அந்த பனிஷ்மெண்ட் வந்து ஹார்ஸா இருக்கு, இரிலவெண்டா இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரசிடென்ட் ஆர் கவர்னருக்கு வந்து கருணை மனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 72லயும் 161லயும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அசர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் எய்ட் அண்ட் அட்வைஸ் படி ரன் ஆனாலும் அந்த இப்படிதான் இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பார்டன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அது மாதிரி கோர்ட் ஆஃப் அப்பீல் அந்த ப்ரொசீஜர் கீழே இவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வித மென்ஷனும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசன் பார்க்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பாசிபிள் when he or she is on the ground of non-application of mind and non-consideration of relevant material and suffers from arbitration. ஸோ இதே சொன்னதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் பண்றது. ஸோ எந்த ஒரு லா பாஸ் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரியா இருக்கு, இல்ல ஒரு முக்கியமான ஜுடிஷியல் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும், அதை வயலேட் பண்ணது அப்படின்னா கூட ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இரிலவெண்டா இருக்கும் போது ஜுடிஷியரி வந்து அந்த லாவை வந்து இன்வாலிட்னு டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் ஜுடிஷியல் ரிவ்யூல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசனுமே கரெக்ட். பட் ஏக்கும் ஆருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ அது வந்து
பார்டனிங் பவர் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யாரோட வேணாலும் கனெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபெடரலிசம். Federalism assertion பார்க்கலாம். Federalism is merely an institutional arrangement for sharing power across multiple level of government based on the principle of shared rule and self rule. So India is a federal country ன்னு தெரியும். நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்தியா கூட மெர்ஜ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுவும் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லிங்னஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் ஆர்டிகல் 1 to 4ல ஃபெடரலிசம் அது ரிலேட்டடா டீல் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டேட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா பிரேக் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதே மத்த கண்ட்ரி சில கண்ட்ரிலாம் இருக்கும். இப்போ யூஎஸ்ஏ இருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது. ஓகேங்களா? சோ சென்டருக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் ஸ்டேட்டுக்கு இருக்கும். அதனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் அண்ட் ஸ்டேட் ஹேவ் ஈக்குவல் பவர். ஓகேங்களா? பட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக பவர் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் அசர்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ரீசன், federation have constantly adjusted and adapted depending on the political, social and economic situation. So 1950 ல இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபெடரல் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ எக்ஸாக்டா இதுதான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மென்ஷன் ஆயிருக்காது. அதுதான் ரீசன்ல கொடுத்திருக்காங்க. சோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்.